ஓம் சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே, நம்ம மகாபரிவால் எவ்வளோ வேணாலும் நினைத்த நேரத்தில் எப்போ வேணாலும் சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம் அவரோட மகிமையை. ஒரு நல்ல தொண்டு செய்கிற ஒரு நபர், அந்த நபருக்கு ஏப்பம் வாயு தொல்லை பயங்கரமாக இருந்தது. இப்போ அவர் மகாபரிவாவும் இவரும் தீவிர ஒரு ஒரு ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கோங்களேன், நண்பன். அப்போ அவர் இருக்கும் காலத்தில் ரொம்ப சகஜமாக கூட பேசுவார். அப்போ அவர் இப்போ இல்லை, சூட்சுமமாக இருக்கார். அப்போ வயிற்று வலி வந்துருக்கு, வாயு தொல்லை பயங்கரமாக இருக்குது. அவரை நினச்சிட்டு படுக்கிறார், என்னால் தாங்க முடியலையே அப்படி. அப்போ நம்ம பெரியவா கனவுல வந்து, உனக்கு மருந்து போட்டுட்ட, கஷாயம் குடிச்சிட்ட, தீரலை, டாக்டரு 3 நாளில் தீரும்னா தீரலை, உனக்கு கிரக கோளாறு, உனக்கு வந்து கிரகத்தினால் வர வாயு தொல்லை. அப்போ அந்த கிரகங்கள், நவகிரகங்களில் நீ வந்து நினச்சிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நவகிரகங்களுக்கு எல்லாம் அதிபதி நம்ம காமாட்சி அம்பா. ஆகையால் நம்ம வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட அப்ளிகேஷன் போடுறப்ப அம்பாள் மூலமாக நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். ஒரு அம்பாளை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். எனக்கு இந்த அம்பாள் வேணும், வைப்ரேஷன் வேணும், கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்சிக்கணும், கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். அதே போல் முத்திரைகள் முக்கியம். நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப தலைவலி இருக்குது அப்படின்னா இப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சு பாருங்களேன், விட்டுரும். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு எனர்ஜி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நவகிரகங்களை நினைத்து நீ வழிபாடு செய். நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவி நம்ம அம்பாளை வந்து துர்க்கையோ ஏதோ எல்லாம் ஒன்றும். அப்போ நீ வந்து அதை நினச்சி நீ இரு, சரியாயிடும் உனக்கு, நான் இருக்கேன்ல அப்படிங்க. விழித்திருந்து பார்க்குறார், சொப்பனம் முடிஞ்சு. ஆஹா, நம்மளுக்கு பெரியவா வந்து சொல்லியிருக்கா, ஒரு அருமையான மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன். தும் துர்காயே நமக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ இவர் விடாமல் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கவும் என்ன அப்படின்னா, இப்போ எல்லா பேத்துக்குமே நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கூடவே வருங்க. இப்போ தியானம் பண்ணினா சில பேர் இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணாமல் நிமிர்ந்து ஸ்ட்ரெயிட்டாக குண்டலினி சக்தி முதுகில் போகிற இது வந்து கண்டிப்பாக தெரியும். அதாவது உடனே வராது. ஒரு சிலருக்கு கண்ணு முன்னே ஏதோ ஒரு மரம் தெரியும், ஏதோ ஒரு பழைய நினைவுகள் தெரியும். ஒரு சிலருக்கு ஏதோ ஒன்று குடுன்னு போகிறாப்புல தெரியும், ஒன்றா தான் தெரியும். அப்போ நல்லா பரிபூர்ணமாக நிமிர்ந்து பண்ணுறப்ப அந்த முதுகில் இருக்கிற ஒரு வைப்ரேஷன் போகிறது சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். அப்போ இவர் தியானம் பண்ணுறப்ப தும் துர்காய் நமக இப்படியே சொல்லிட்டு இப்படியே இருக்கிறப்ப அம்பாளோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைச்சிருது. எங்கே போனாலும் அம்பாள் சூளத்தை எடுத்துகிட்டு வராப்பிலே இருக்கும். கண்ணு மூடினா தானே இல்லை, ரோட்டில் கண்ணு திறந்து பார்த்தா கூட யாரோ ஒரு பெண்மணி இப்போ எப்படி ஆஞ்சநேயர் வேஷம்லாம் போட்டுக்கணும், யாரோ ஒரு பெண்மணி இப்படி காளி மாதிரி துர்கா மாதிரி வராப்பிலே இருக்குது. என்னடா எங்கே போனாலும் இப்படியே வருது அப்படிங்கிறப்ப ஒரு அம்பாள் உபாசகர் தினகரன்னு சாஸ்திரிகள் இருக்கார், மயிலாப்பூர். அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு மகாபரிவாளோட தீவிர தொண்டர். அப்போ அவர் வந்து சொன்னாராம், இது வந்து அம்பாள் உனக்கிட்ட பரிபூர்ணமாக வந்துட்டார், லீலைகள் பயங்கரமாக நடத்தியிருக்கார். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், இது சொல்கிறதுக்கு அளவில்லாத மகிமை. அப்போ இவருக்கு இந்த வாயு தொல்லை இதெல்லாம் போயிடுது, நல்லபடியாக எல்லாமே போயிடுது. அப்போ இந்த அம்பாள் வந்து இந்த மந்திரத்தை சொல்ல மந்திர உபதேசம் பண்ண சில பேருக்கு வாக்கு பலிக்கும், சில பேருக்கு சுபிக்ஷம் வரும், சில பேருக்கு தேசஸ் கிடைக்கும். இப்படி பயங்கரமாக கிடைக்கிறப்ப
நல்ல ஒரு என்ன சொல்லலாம், அம்பாளோட திருவடியை பற்றி கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ வேல்யூ நேர்களே. தூம் துர்காய நமக, தூம் துர்காய நமக. இப்படிங்கிறப்ப நம்ம வெள்ளிக்கிழமையும் சுக்ரஹோரையில் ஆரம்பிச்சிட்டு நல்லபடியாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். காலையிலேயோ மாலையிலேயோ காலையிலேயோ மதியமோ அப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இத்தனை ஆவர்த்தி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபடலாம் நேர்களே. நமஸ்காரம்.